வெல்கம் டு Arusuvai Attil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாஃப்டான லேயர் பரோட்டா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பரோட்டா செய்யறதுக்காக 1/2 kg மைதா மாவு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம கோதுமை மாவுலையும் செய்யலாம். மைதா மாவில் தான் கடையில் வாங்குகிற டேஸ்ட் இருக்கும். அதுக்காக இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எதுக்கு சேர்க்குறோன்னா அது கோல்டன் கலர் வரும், அதுக்காக சர்க்கரை சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த உப்பும் சர்க்கரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா பிசைய போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து பிசையணும், ஒரே அடியாக ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி பிசைகிறோம். பிசைஞ்சு எடுக்கிறப்ப பாருங்கள் கையிலெல்லாம் ஒட்டும். அதே சமயம் இது மாவே தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா பிசையணும். இது நல்லா பெரிய கல்லில் வச்சும் இந்த மாவு பிசையலாம், அல்லது இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பிசைஞ்சாலும் வசதியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த அகலமான பாத்திரத்தை எடுத்து பிசைகிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கிறோம். ஆயில் சேர்த்திக்கிட்டு நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இது 15 மினிட்ஸ்க்காச்சும் விடாமல் பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பரோட்டா ரொம்ப சாஃப்டாக வரும். அதே மாதிரி பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. நான் இப்போ பிசையிறது ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. மாவு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் நான் ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சு காட்டுறேன். அது எப்படி மாவு சாஃப்டாக வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இன்னும் 10 நிமிஷம் பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நம்ம விரலை வச்சு அழுத்தினோம்னா நல்லா பஃப்னு மேலே வரணும், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம ஈவினிங் செய்கிறோன்னா, அதாவது நைட்டு நம்ம இதை செய்கிறோன்னா நம்ம மதியமே பிசைஞ்சு வச்சிடணும். அப்போ தான் அந்த பரோட்டா அந்த டேஸ்ட் வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதை நல்லா அழுத்தி விட்டுட்டு எண்ணெய் ஒரு 1/4 கப் அளவு மேலே ஊற்றிடணும். அதாவது அது உணராத மாதிரி எண்ணெய் ஃபுல்லாக அது கவர் ஆகி இருக்கணும். இது இப்போ ஒரு 4 to 5 hours நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம திருப்பி இதை சின்ன சின்ன பால்ஸாக பிடிக்க போகிறோம். இது இப்போ 5 hours ஊறி நல்லா ரெடியாக இருக்குது. இதை நம்ம திருப்பி இன்னொரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு சின்ன சின்ன பால்ஸாக இதை பிடிச்சி எடுக்க போகிறோம். அந்த பால் பிடிக்கிறப்ப நம்ம மாவை பிச்சு எடுத்துடக்கூடாது. கரெக்டாக கைக்குள்ளார வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி நம்ம மாவை எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் பரோட்டா நம்ம தீத்தி எடுக்கிறப்ப கரெக்டாக வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கைக்குள்ளே வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம பரோட்டா ரெடி பண்ணிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இது உள்ளங்கை வச்சும் நல்லா தீத்தி எடுத்துக்கலாம். உள்ளங்கை வச்சு எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா ஒரு சைடு மொத்தமாகவும் ஒரு சைடு சன்னமாக ஆயிரும். அதனால் நீங்கள் சப்பாத்தி தீத்ததுலேயே வச்சு நல்லா தீத்தி எடுத்துக்கலாம். கார்னரில் ரொம்ப சன்னமாகவும் மிடில் கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும். ஏன்னா நம்ம கையில் நம்ம இதை விசிறி எடுக்க போகிறோம். அதுக்காக நடுவில் திக்காகவும் ஓரத்தில் தின்னாகவும் இருக்கணும். ஓரத்தில் திக்காக இருந்துச்சுன்னா நம்ம விசிறுறது கரெக்டாக வராது. இது நல்லா நீங்கள் 2-3 டைம் ட்ரை பண்ணி நீங்கள் போட்டிங்களா உங்களுக்கு இது போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அடித்து எடுக்க வரலைன்னா நீங்கள் சப்பாத்தி கல்லில் நல்லாவே சன்னமாக தீத்தி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தடு இருக்குது. சப்பாத்தி கல்லில் நல்லா தீத்தி எடுத்துட்டு அதில் லைட்டாக ஆயில் தடவிட்டு நைஃப் எடுத்து லைனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறப்ப உங்களுக்கு எப்படி நம்மளுக்கு லேயராக பரோட்டா விசிறி போட்டால் வருதோ அதே சேம் லேயராக இதுலேயும் இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு லேயராக பரோட்டா வரும். பாருங்கள், நம்மளுக்கு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், நம்ம விசிறி போட்டதும் சரி, லைனாக கட் பண்ணி போட்டதும் எல்லாமே ஒரே மாதிரியே தான் நம்மளுக்கு இருக்குது. எந்த வித்தியாசமும் இல்லை. இதை நீங்கள் சப்பாத்தி கல்லில் கூட தீத்தலாம், அல்லது கையிலேயே கூட நல்லாவே நகர்த்தி விடலாம். அதே மாதிரி இதில் சின்ன சின்ன டிப்ஸ் என்னென்னா, நம்ம பரோட்டா போடுறப்ப கல் நல்லா சூடு பண்ணிக்கணும். அதே மாதிரி போடுறப்பையும் கல் நல்லா சூடாகவும் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு சுடணும். அப்போ தான் பரோட்டா சாஃப்டாக வரும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்களா பரோட்டா ஹார்டாக போயிடும், சாஃப்டாக வராது. அதே மாதிரி பரோட்டா போட்ட உடனே ஆயில் ஊற்றக்கூடாது. அது 2 பக்கமும் திருப்பி போட்ட பிறகு லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம சுகர் சேர்த்தனதுனால அது நல்ல கோல்டன் கலரில் அழகாக வந்திருக்கு. அதே மாதிரி பரோட்டா சூடாக இருக்கிறப்பயே நம்ம அதை நல்லா அடித்து எடுத்துக்கணும். அது ஆறின பிறகு அடித்தோம்னா அந்த லேயராக வராது. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான லேயர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டான லேயர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.